அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தலக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்கு வந்திருக்கோம். இந்த கோட்டையோட பேர் என்னென்னா வேலுத்தம்பி தளவாய் என்கிற ஒரு கோட்டை. இவங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக அகெயின்ஸ்டாக போராடினவங்க. இவங்க 1765 பிறந்து 1809 வீரமரணம் அடைந்தாங்க. அதாவது இவங்க 44 அவருடைய 44 வயதுலேயே நம்மளோட இந்தியாவுக்காக அவங்க வீரமரணம் அடைந்தாங்க. அவங்க வாழ்ந்த இடம் தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது அவருடைய நினைவு சின்னமாக வைக்கப்பட்ட ஒரு சிலை. இவங்க தான் வேலுத்தம்பி தலைவா என்று சொல்லப்படுவாங்க. அவங்களுடைய வீர மரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துறபடியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு சிலை அது. சிறிய சொற்களால் பெரிய உண்மைகளை பேசுவது குறுந்தொகை. சங்க இலக்கியத்தில் வாழ்வியலை பேசும் குறுந்தொகை அதன் வரிகளினிடையே மிக நுட்பமான அறிவியல் உண்மைகளை பொதிந்து வைத்துள்ளது. குறிப்பாக மண்ணியல், வானியல் மற்றும் சூழலியல் சார்ந்த கருத்துக்களை ஒரு விஞ்ஞானின் பார்வையோடு இன்று நாம் காண்போம். குறுந்தொகையில் மிக புகழ்பெற்ற செம்புலா பெயல் நீரார் பாடல் ஒன்றில் உன்னதமான அறிவியல் பாடம். செம்புலா பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே. அறிவியல் உண்மை செம்மண்ணில் மழை நீர் விழும்போது மண்ணின் தாதுக்களும் நீரும் ஒன்றோடு ஒன்று கலந்து அதனின் தனித்தன்மையை இழந்து புதிதொரு பண்பை பெறுகிறது. வேதியியல் இதனை டிஃப்யூஷன் மற்றும் ஹோமோஜீனியஸ் மிக்சர் என்றும் அழைப்பர். இரண்டு வெவ்வேறு மூலக்கூறுகள் பிரிக்க முடியாத அளவில் இணைவதை அன்றைய தமிழன் மண்ணியல் அறிவோடு ஒப்பிட்டு பாடியுள்ளான். மழைநீர் மேகங்களில் உருவாவதை குறுந்தொகை பாடல் 770 அழகாக விளக்கியிருக்கிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீரை மேகம் முகந்து கொண்டு செல்வதை நீர் சூழ் கொண்ட மேகம் என குறிப்பிடப்படுகிறது. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின் மழையாக பெய்யும் நீர் சுழற்சி முறையை அறிவியல் உலகம் கண்டறிவதற்கு முன்பே குறுந்தொகை தமிழன் பாடிவிட்டான். குறுந்தொகையில் பறவை மற்றும் பூச்சிகளின் ஒலியை குறித்து நுட்பமான பதிவுகள் உள்ளன. பள்ளி சொல்லும் நிமித்தம். பள்ளி எழுப்பும் மொழியை வைத்து அதன் சூழலை தமிழன் கண்டறிந்தான். விலங்குகளின் நடத்தியலை பற்றி குறுந்தொகையில் வரும் யானை, குரங்கு மற்றும் பறவைகளின் வர்ணங்களை ஒரு உயிரியலாளரின் நேரடி உற்றுநோக்கம் போலவே அமைந்துள்ளன. இரவு நேரத்தில் காந்தல் மலர்கள் பூப்பதையும் விண்மீன்களின் நிலையையும் வைத்து நேரத்தை கணிக்கும் உயிரியல் கடிகாரம் பற்றி குறிப்புகள் குறுந்தொகையில் காணப்படுகின்றன. அன்பு நண்பர்களே, குறுந்தொகை என்பது வெறும் 4 முதல் 8 வரிகளை கொண்ட பாடல் அல்ல. அவை அறிவியல் சுருக்கங்கள். அறிவியல் என்பது ஆய்வாளர்களுக்கு மட்டுமல்ல, அது நம் சங்க இலக்கியங்களின் வரிகளிலும் மனம் வீசுகிறது என்பதை உரக்க சொல்வோம். தமிழை படிப்போம், அறிவியலை வளர்ப்போம், குறுந்தொகையை பயில்வோம், அறிவியல் தமிழ் முழக்கம் முழங்குவோம். நன்றி, வணக்கம்.